நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைத்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைத்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார். புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவுடைய அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல, இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்கள் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வில் நாம் ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நான் யார்? நான் யார் என்பது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. ஹென்றி நூவன் என்று அழைக்கப்பட்ட ஒரு இறையியலார், டச்சு நாட்டை சார்ந்த ஒரு குருவானவர், ஆன்மீக எழுத்தாளர் இப்படியாக அழகாக சொல்லுவார், நான் யார் தெரியுமா? அடிப்படையில் நான் கடவுளுடைய அன்பு பிள்ளை. கடவுளால் ஆழமாக, அதிகமாக, அன்பு பூர்வமாக அன்பு செய்யக்கூடிய அன்பு மகன், அன்பு மகள் என்ற பேருன்பை தான் நான் என்று சொல்லுவார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து, நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள், நான் யார் என நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று இரு கேள்விகளை கேட்கிறார். இதை அடிப்படையாக வைத்து நம்முடைய சிந்தனையை தொடர்வோம். இயேசு நமக்கு யார் என்ற இந்த சிந்தனையோடு இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். இந்த திருப்பலியை நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்கு அன்னை கன்னிமரியா வழியாக இயேசு ஆண்டவர் செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றியதலாகவும் கண்களை மூடி மௌனமாக இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம்.
திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் இவைகளை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித டோம்னிக் தம் பேறு பயன்களாலும் படிப்பினைகளாலும் உமது திரு அவைக்கு உதவி செய்வாராக. உமது உண்மையை நிலைநாட்டுவதில் மிக சிறந்த போதகராக விளங்கிய அவர் எங்களுக்காக உம்மிடம் கனிவுடன் பரிந்து பேசுவாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ராயேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்தபொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தரமாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி.
திருப்பாடல் 51. கடவுளே தூயதருள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே தூயதருள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே தூயதருள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே தூயதருள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூயாவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். கடவுளே தூயதருள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே தூயதருள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே தூயதருள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே தூயதருள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். Alleluia, 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 Alleluia. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாம். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும்,
மற்றும் சிலர் எரேமியா அல்லது இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூலறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவினுடைய அன்பு பக்தர்களே, கலீல் கிப்ரான் என்று அழைக்கப்படக்கூடிய லெபனான் நாட்டு கவிஞர் இப்படியாக தன்னுடைய கவிதையிலே குறிப்பிடுவார். ஒரே ஒரு முறை நான் ஊமையாகி போனேன், என்னை யார் என்று ஒருவன் கேட்டபோது என்று. ஒரே ஒரு முறை நான் ஊமையாகி போனேன், நீ யார் என்று என்னை ஒருவன் கேட்டபொழுது. எல்லாருமே இது தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய அடிப்படையான, நம்மை நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி, நான் யார்? நான் யார் என்ற கேள்விக்கு நிறைய பேர் பலவிதமாக பதிலை சொல்லுவார்கள். ஒரு சிலர் சொல்லுவார்கள், தாங்கள் செய்யக்கூடிய பணியை வைத்து, வேலையை வைத்து, ஐ ஆம் எ டாக்டர், ஐ ஆம் அன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் என்று கிடையாது. சமயத்தில் வயது மூப்பின் காரணமாக பணி ஓய்வு பெற்றுவிட்டோம் என்றால் சொல்ல முடியாது. அதேபோல் நம்முடைய வேலை எடுக்கப்பட்டு விட்டால், வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா சொல்ல முடியாது. ஆக நம்முடைய பணியோ வேலையோ நான் அல்ல. ஒரு சிலர் சொல்லுவார்கள், நான் என்பது என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை மையமாக வைத்து நான் என்ற அடையாளத்தை சொல்லுவார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன்னு வச்சிங்களேன், நிறைய பணம் இருக்குது, காசு பணம் இருக்கிறவங்கள மில்லியனர், பில்லியனர், ட்ரில்லியனர், குரோர்பதி அப்படின்னு சொல்லி கோடீஸ்வரன் அப்படின்னு அழைப்பாங்க. நல்ல அழகாக இருக்கிறவங்கள அழகி அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வம் என்றால் செல்வது, அழகு என்றால் அழிவது. செல்வம் சென்று விட்டால், அழகு அழிந்து போய்விட்டால் நம்ம சொல்ல முடியுமா? நான் என்பது நம்மிடம் இருப்பதில் அல்ல, அது நமக்கு அடையாளமும் கிடையாது. அடுத்ததாக பார்க்குறோம், பிறர் நம்மை அழைப்பதை வைத்து நம்ம என்ன சொல்கிறோம், நான் தான் அது என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்மள்கிட்ட வேலை பார்க்குறாங்க, முதலாளி உங்களை போல உண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அலுவலகத்தில் வேலை செய்கின்ற பொழுது, இவன் ஆளினால் அழகு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனால் பின்னாடி முதுகுக்கு பின்னாடி என்ன பேசுவாங்க, கஞ்ச பிசினார், இப்போ இவன் முதலாளியாவன் அப்படிலாம் சொல்லி நம்ம பேசுகின்ற பொழுது நம்முடைய அடையாளமானது அழிந்து போகின்றது. அப்படின்னா நான் என்றால் என்ன, நான் யார்? இயேசு தான் அந்த கேள்வி கேட்கிறார். தன்னுடைய சீடர்களை பார்த்து 2 கேள்விகளை கேட்கிறார். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், மக்கள் நீங்கள் என்னை யார் என சொல்லுகிறீர்கள். அதுக்கு முன்னாடி எனக்கு நான் யார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு நான் யார் என்று புரிந்து வைத்து கொண்டால்தான்
இயேசு எனக்கு யார் என்று நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா? நான் யார், அது மிகப்பெரிய தத்துவத்தை உள்ளடக்கியது. எப்படி நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் எங்கிருந்து வந்தேன், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் எங்கு செல்ல போகிறேன், இதை உணர்ந்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்முடைய வாழ்வு ஒரு அற்புதமான வாழ்வாக இருக்கும். இதையே இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி பார்த்தோமே என்றால், நான் யார், என்னுடைய குடும்பத்திற்கு நான் யார், என்னுடைய சமூகத்திற்கு நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நண்பர்களுக்கு நான் யாராக இருக்கிறேன் அப்படின்னு இந்த கேள்வி இன்னும் விரிவுபடுத்தி கொண்டே போகலாம். ஆக நான் யார் என்பது நம்முடைய அடையாளம். அந்த அடையாளம் என்பது சுய தேடலுக்கான அடையாளமாக மட்டுமல்ல, எனக்கும் பிறருக்கும் எப்படிப்பட்ட அந்த உறவை வழங்குகிறது என்று அறியக்கூடிய அடையாளமாகவும் இருக்கிறது இல்லைங்களா? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவராக இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். எதற்காக? தன்னுடைய அடையாளத்தை தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, தன்னுடைய அடையாளத்தை, நான் யார் என்ற அந்த அடையாளத்தை பிறர் எப்படி அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த கேள்வியை கேட்கிறார். நான் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். முதல் கேள்விக்கு ஈஸியாக சொல்லிடலாம். அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியுமே, ஈஸியாக அடுத்தவங்க என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிடலாம். வழக்கமாக இயேசு யார் என்று நம்மை கேட்டோம்னா, மறைக்கல்வி வகுப்பில் என்ன படித்தோம், பிரசங்கத்தில் சாமியார் என்ன சொல்கிறாரு, பைபிளில் என்ன வாசித்தோம், விளக்க உரைகள் என்ன சொல்லுகிறது, இதெல்லாம் வச்சு நான் சொல்லிடலாம். இயேசு யார் என்ற கேள்விக்கு நம்ம விடையளிக்க முடியும். சீடர்களும் அப்படிதான். என்னை பற்றி மக்கள் யார் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டவுடன் டக்குன்னு ஒவ்வொருத்தராக ஏஞ்சி சொல்கிறார். ஒருத்தர் சொல்கிறார் திருமுழுக்கு யோவான்னு சொல்கிறாரு, இன்னொருத்தர் எலியா இறைவாக்கினர் என்று சொல்லுகிறார், இன்னொருத்தர் ஏந்திரிச்சு சொல்கிறார் எரேமியா இறைவாக்கினர், இன்னொருத்தர் ஏந்திரிச்சு சொல்கிறார் இறைவாக்கினர் ஒருவர் என்று மக்கள் அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். என்ன சொல்கிறாங்க? முதல்ல திருமுழுக்கு யோவான் என்று அழைக்கிறார்கள். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த சமகாலத்தவர் திருமுழுக்கு யோவான். அன்றைய காலகட்டத்தில் இயேசு இருந்தபொழுது ஒரு சில மக்களுக்கு சந்தேகம் கூட வருது, திருமுழுக்கு யோவான் தான் உண்மையிலேயே மெசியாவாக இருப்பாரா என்ற அந்த சந்தேகம். அந்த அளவிற்கு அவனுடைய போதனை ஆளுமை நிறைந்ததாக இருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துட்டேன்னு வச்சிங்களேன், இயேசு என்ன சொல்கிறாரு? மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது அப்படின்னு ரொம்ப சாஃப்டாக சொல்கிறாரு. ஆனால் திருமுழுக்கு யோவான் அப்படி கிடையாது. மனம் மாறுங்கள், தண்டனை தீர்ப்பு நெருங்கி வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவருடைய போதனை ரொம்ப ஆளுமை மிகுந்ததாக, மக்களுடைய அப்படியே டு த பாயிண்ட் அப்படி இருக்குது இல்லைங்களா? அதனால தான் மக்கள் நினைத்தார்கள் திருமுழுக்கு யோவான் மெசியாவாக இருப்பாரோ அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அவர் ஏரோது அரசனால் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார் இல்லைங்களா? அதனால ஒரு சில பரிசேயர்கள் நினைத்தார்கள், உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உள்ள அந்த பரிசேயர்கள் அந்த திருமுழுக்கு யோவான் மீண்டும் வருவார் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால்தான் சீடர்கள் சொல்லுகிறார்கள், திருமுழுக்கு யோவான் மீண்டும் உயிருடன் வந்துவிட்டார் என்று மக்கள் உம்மை நினைக்கிறார்கள் என்று இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள். ரெண்டாவது சொல்றாங்க எலியா இறைவாக்கினர். பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், இஸ்ரேல் மக்களுடைய அந்த வாழ்க்கையில் பார்க்கிறோம். எலியா இறைவாக்கினர் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கிறார், கடவுளுடைய வல்லமை பெற்றவராக இருக்கிறார். வானத்தில் மழை பொழியக்கூடாதுன்னா பொழியல, நெருப்பு வரணும்னா வருது, அந்த அளவுக்கு வருகிறது. அந்த அளவிற்கு கடவுளுடைய அன்பை பெற்றவராக இருக்கிறார். கடவுள் உண்மை கடவுள் யாவை இறைவன் மட்டும்தான் என்று போதித்தார். அதனால்தான் நெருப்பு குதிரைகள் பூட்டப்பட்ட அந்த தேரில் அவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட அவர் மீண்டும் வருவார் என்று மலாக்கி 3:1 மலாக்கி 4:5 இறைவாக்கு, அந்த இறைவாக்கு நிறைவேறும். மீண்டும் வருவார், மெசியாவிற்கு முன்பாக வருவார், மெசியாவை அருள் பொழிவு எலியா இறைவாக்கினர் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் இயேசு இப்படி பார்த்தாங்க, எலியா இறைவாக்கினராக பார்த்தார்கள். அதான் சீடர்கள் சொல்கிறார்கள், எலியா இறைவாக்கினராக உம்மை பார்க்கிறார்கள். மூன்றாவதாக பார்க்கிறோம், எரேமியா இறைவாக்கினராக உம்மை பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எரேமியா இறைவாக்கினர் சின்ன வயசுலேயே கடவுள் தன்னுடைய இறைவாக்கு பணிக்கென அழைத்தார். எருசலேம் நகருடைய அழிவை பற்றி, எருசலேம் தேவாலயத்தினுடைய அழிவை பற்றி முன் உரைத்தவர். அது அழியக்கூடிய அந்த கண்ணால் பார்த்தவர் இறைவாக்கினர் எரேமியா. யூதர்கள் நினைத்தார்கள் அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்று தெரியவில்லை, எகிப்துக்கு தப்பி ஓடி இருக்கலாம். ஓடிய அவர் மீண்டும் மெசியா வருகின்ற பொழுது வருவார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை யூத சமுதாயத்தில் இருந்தது. அதனால தான் சீடர்கள் என்ன சொல்றாங்க, இயேசுவை பார்த்து எரேமியா இறைவாக்கினராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயேசுவை எப்படி பார்த்தாங்க? இயேசுவாக பார்க்கல, அவராக பார்த்தார்கள், இவராக பார்த்தார்கள், இறைவாக்கினர்கள் ஒருவராக பார்த்தார்களே தவிர இயேசுவை மெசியாவாக பார்க்கல. இன்னும் ஒரு குரூப் சொல்லுது, என்ன சொல்றாங்க சீடர்கள்? இறைவாக்கினர்களில் ஒருவராக இருக்கலாம் என்று.
கடந்த வாரத்தில் நம்ம நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கிட்டோம். ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவராக இயேசு 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த அருங்குறியை கண்ட மக்கள் யோவான் எழுதிய நற்செய்தி 6:14 சொல்லுவாங்க, பார்த்தவுடன் உண்மையிலேயே வரவேண்டிய இறைவாக்கினர் இவர்தான் அப்படின்னு இயேசுவை பார்த்து சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு இயேசுவுடைய அற்புதங்கள் அவர் இறைவாக்கினராகத்தான் அவர்களை குறித்து காட்டியது. அப்ப மக்களுடைய பார்வையில் இயேசு என்பவர் யார்? இறைவாக்கினர்களுடைய நீட்சியாக இருக்கிறது, இறைவாக்கினர்களுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. யாரோ ஒரு இறைவாக்கினரில் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டார்கள். எலியாவாக பார்த்தார்கள், திருமுழுக்கு யோவானாகத்தான் பார்த்தார்கள் இல்லையா? இப்போ லேட்டஸ்டாக இப்போ சொல்கிறேன்னு வச்சிங்களேன், இப்போலாம் படம் எடுக்கிறாங்க. என்ன படம் எடுக்கிறாங்க? பார்ட் 2ன்னு எடுக்கிறாங்க, அல்லது 2.0 அப்படின்னு எடுக்கிறாங்க. இயேசுவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் மக்களுடைய சிந்தனை எப்படி இருந்தது? திருமுழுக்கு யோவான் பார்ட் 2, எலியா பார்ட் 2, எரேமியா பார்ட் 2, இப்படி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என சொல்லுகிறீர்கள்? இயேசுவை பற்றி மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதற்கு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இயேசுவை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம், இயேசுவை பற்றி நாம் என்ன, அவர் எனக்கு எப்படியாக இருக்கிறார் என்பதற்கு அனுபவம் தேவை இல்லைங்களா? இயேசுவோடு அந்த இறை அனுபவம் இருந்தால் மட்டும்தான், இயேசுவோடு நமக்கு அந்த உறவு இருந்தால் மட்டும்தான், இயேசுவை நம்ம நன்றாக புரிந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் இயேசு எனக்கு யார் என்று பதில் சொல்ல முடியும். பேதுரு ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நீர் இறைவாக்கினர்களின் தொடர்ச்சியோ இறைவாக்கினர்கள் ஒருவரோ அல்ல, நீர் வாழ்வு தரும் கடவுளின் ஒரே பேரான மகன், வாழ்வு தரும் கடவுளுடைய ஒரே பேரான மகன், மெசியா, என்னுடைய மீட்பர் என்று அந்த நம்பிக்கையை அறிக்கையாக வெளியிடுகிறார் இல்லைங்களா? அந்த அளவிற்கு இயேசுவை பற்றி புனித பேதுரு மிகவும் ஆழமாக அறிந்து வைத்திருந்தார். அப்படிப்பட்ட அந்த அறிதல், அந்த புரிதல் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இயேசு யார் என்று நம்மால் சொல்ல முடியும். இயேசு எனக்கு யார் என்று நம்மால் சொல்ல முடியும். எந்த முறையில் நாம் இயேசுவை அணுகிறோமோ, எந்த முறையில் நம்ம கடவுளை பார்க்கிறோமோ, அந்த முறையில் தான் இயேசு நமக்கு எப்படிப்பட்டவர் என்று சொல்ல முடியும். ஒரு சில உதாரணங்கள், நான் பிரதராக இருக்கும்போது பெங்களூரில் ஓவிய போட்டி வைத்தோம். அதனுடைய தலைப்பு இயேசு எனக்கு யார் அப்படிங்கிறதான் தலைப்பு. எல்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஒரு குழந்தை அழகாக வரைஞ்சி வச்சுருந்துச்சு. பெருசாக ஒரு உருவம், சின்னதாக ஒரு உருவம் இருந்துச்சு. அந்த குழந்தையை பார்த்து இது என்னம்மா அப்படின்னு கேட்டேன். பெருசாக இருக்கிறது இயேசு, சின்னதாக இருக்கிறது நான். கீழே என்ன போட்டிருந்துச்சு? இயேசு எனக்கு யார் மேலே, கீழே ஜீசஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்படியான்னு கேட்டேன். அந்த குழந்தை ரொம்ப சோகமாக சொன்னிச்சு, எனக்கு கிளாஸில் யாரும் பேச மாட்டாங்க, அப்போ இயேசு எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பார், அதனால் ஜீசஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிச்சு. ஒரு ஃபாதர் அப்படி தான் கல்லூரியில் மாணவிகளுக்கெல்லாம் ஒரு நாள் தியானம் நடத்தி கொண்டிருந்த பொழுது, இயேசு உங்களுக்கு யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார். அப்போ கேட்டபோது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விடைகளை சொல்லுகிறார். நம்ம இன்றைக்கி சொல்லுவோம் பார்த்தீங்களா, இயேசு எனக்கு அம்மா, இயேசு எனக்கு அப்பா. இன்றைக்கி என்ன ட்ரெண்டு? ஜீசஸ் அம்மையப்பன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இயேசு எனக்கு அம்மையப்பன், இயேசு எனக்கு வழியாக இருக்கிறார், இயேசு எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதிலை சொல்லி கொண்டிருந்தார்கள். அதில் 2 மாணவிகள் சொன்னது அந்த குருவானவரை ரொம்ப ஆச்சரியப்படுத்தியது. ஒரு மாணவி சொன்னாராம், இயேசு என்னுடைய இதய திருடன் அப்படின்னாராம். சொன்னவுடன் அவருக்கு அதிர்ச்சி. இன்னொரு பாப்பா எழுந்திரிச்சு சொன்னிச்சிரும், இன்னொரு மாணவி இயேசு எனக்கு டண்டனக்கா டனக்கனக்கா அப்படின்னுச்சான். இவருக்கு ஒன்றும் புரியல. என்ன ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டவுடன் இந்த முதல் மாணவி சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க சொன்னாங்க, இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர், இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்குன்னா, என்னுடைய உள்ளத்தையே அவரிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன், என்னுடைய உள்ளத்தை திருடிய கள்வன் அவர், அதனால் அவர் எனக்கு இதய திருடன் அப்படின்னு சொன்னிச்சான். எந்த முறையில் நம்ம இயேசுவை பார்க்கிறோமோ, எப்படி நாம் இயேசுவை அணுகிறோமோ, அப்படி தான் இயேசு நமக்கு தெரிவார் இல்லையா? நம்முடைய உள்ளத்தை கவர்ந்த கள்வனாக இயேசு அந்த பெண்ணுக்கு தெரிந்தார். 2வது பாப்பாவை பார்த்து கேட்டார், நீ ஏம்மா அப்படி சொன்ன, டண்டனக்கா டனக்கனக்கா அப்படின்ட்டு. அது சொன்னிச்சான், நான் எப்பப்பெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பனோ, எப்பப்பெல்லாம் சந்தோஷமாக இருப்பனோ, நான் என்ன பண்ணுவேன், ரூமுக்கு போய் டண்டனக்கா டனக்கடக்கான்னு மியூசிக்கை போட்டு ஆடுவேன். எனக்கு மகிழ்ச்சி ரொம்ப கிடைக்கும். அதே போல் இயேசுவை பற்றி நாம் எப்பொழுதெல்லாம் நினைக்கின்றேனோ, அப்போ எனக்கு என்ன மகிழ்ச்சியினுடைய உள்ளத்தில் ஊற்றெடுக்கும். ஆக இயேசு எனக்கு டண்டனக்கா டனக்கனக்கா அப்படின்னாங்களாம். நம்ம எப்படி பார்க்குறோம் இயேசுவை? அதான் கேட்குறார், நீங்கள் என்னை எப்படி பார்க்கிறீர்கள் அப்படின்னு தான் இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார்.
கடைசியாக ஒரு சின்ன கதையோடு முடிச்சு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஏழை விவசாயி பங்கு சாமியாரை போய் பார்த்து கேட்குறாரு, ஃபாதர், நான் கிறிஸ்தவனாக மாற வேண்டும், எனக்கு திருமுழுக்கு கொடுப்பீர்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்பொழுது அந்த ஃபாதர் கேட்குறாரு, என்னப்பா திடுதிப்புன்னு நீ திருமுழுக்கு ஞானஸ்தானம் வாங்கன்னு கேட்குறியே, உனக்கு இயேசுவை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டார். அவர் ஒன்றும் சொல்லலை. இயேசு எங்கே பிறந்தாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இயேசு எங்கே பிறந்தாருன்னு எனக்கு தெரியாது ஃபாதர். அவருக்கு அவங்களுடைய அப்பா அம்மா பேர் உனக்கு தெரியுமா? தெரியாது ஃபாதர். அவருக்கு எத்தனை சீடர்கள் அப்போஸ்தலர்கள் இருந்தாருன்னு உனக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது ஃபாதர். இயேசு எங்கே சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது ஃபாதர். இயேசு எத்தனை நாள் கழிச்சு உயிர் தெழுந்தாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. இப்படி கேள்வியாக கேட்டு போகிறாரு. ஒன்றுத்துக்கும் அவர் தெரியலன்னு சொல்லிட்டு வர்றாரு. இப்படி அவரை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நீ எப்படிப்பா உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறது அப்படின்னு கேட்டவுடன் அந்த ஏழை விவசாயி சொன்னாராம், ஃபாதர், எனக்கு ஒன்று மட்டும் தெரியும். என்ன தெரியும்? நான் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நான் மிகப்பெரிய குடிகாரனாக இருந்தேன். வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை நடக்கும். எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் அடிக்கடி சண்டை நடந்து கொண்டே இருக்கும். என்னுடைய குழந்தைகள் நான் வீட்டுக்கு வந்தாலே பதறி அடித்து பயந்து கொண்டு மூலையில் ஒளிந்து கொள்வார்கள். எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் கடங்காரங்க வந்து போயிட்டே இருப்பாங்க. நான் எப்பொழுது இயேசுவை அறிந்து கொண்டேனோ, இயேசுவை புரிந்து கொண்டேனோ, இயேசுவினுடைய சீடராக மாற விரும்பினேனோ, அப்பொழுதிலிருந்து நான் என்னுடைய குடிப்பழக்கத்தை விட்டுவிட்டேன். வேலைக்கு போகிறேன், கடனை அடைச்சிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய மனைவி எப்பொழுது தன்னுடைய கணவர் வருவார் என்று ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறார். அதேபோன்று பிள்ளைகள் நான் வீட்டிற்கு வந்தவுடன் என்னை கட்டி தழுவி அப்பா என்று முத்தம் கொடுக்கிறார்கள். நான் இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு இதையெல்லாம் பெற்றேன் அப்படின்னு சொன்னான். இல்லைங்களா? நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இயேசுவை அறிந்து கொண்டு திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கிற நமக்கு இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அப்படிப்பட்ட இயேசுவை நம்ம சொல்ல வேண்டும் என்றால் அந்த அனுபவம் நமக்கு தேவை. இயேசு என்ன பண்ணுறாரு? தனிமையான இடங்களுக்கு சென்றார். எதற்காக? இறை அனுபவத்தை பெறணும், அப்பா அனுபவத்தை பெறணும். அப்பொழுதுதான் அப்பாவை பற்றி, இறை தந்தையை பற்றி அவரால் சொல்ல முடிந்தது. நம்ம இயேசுவை பற்றி என்ன சொல்ல போகிறோம்? பேதுருவுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று இயேசுவை அறிந்து கொண்டதால், புரிந்து கொண்டதால் அறிக்கையிட்டார். நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம எப்படி இயேசுவை அறிக்கையிட போகிறோம்? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் என்று இந்த திருப்பலியில் தொடர்ந்து தியானிப்போம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் வேண்டல்களை புனித தோம்னிக்கின் பரிந்துரையால் கனிவுடன் கேட்டருளும்.
இப்பலியின் பேராற்றலால் இறை நம்பிக்கைக்காக போராடுவோரை உமது அருள் காவலால் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களில் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், குறிப்பாக இன்று நாங்கள் நினைவு கூர்கின்ற புனித டோம்னிக் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களையெல்லாம் போக்க வந்த அன்பு ஆண்டவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவா. என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமே நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவா, என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவா. என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித டோம்னிக்கின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் விருந்துண்ட விண்ணக அடையாளத்தின் ஆற்றலை உமது திரு அவை முழுமையான இறைப்பற்றுடன் உணர்வதாக. அவரது போதனையால் திரு அவை வளமையுற்றது போல அவரது பரிந்துரையால் அது உதவி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரங்கள் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அன்னை கன்னிமரியா வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.